வாங்க மக்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஆஷ் கேமிங் ஹப். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம வந்துட்டு மைன்கிராஃப்ட் ஜாவா எடிஷன் தான் விளாட போகிறோம். ஸோ சிங்கிள் பிளேயராக தான் விளாட போகிறோம். நம்மள்ட்ட ஒரே லேப்டாப் தான் இருக்குது. உள்ளே போயாச்சு. ஆஷ் கேமிங் வேர்ல்டு கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். வேணாம், கிரியேட் நியூ வேர்ல்டு. கேன்சல் கிரியேட் பண்ண முடியாது. கிரியேட் நியூ வேர்ல்டு இதே பேர் வச்சுப்போம். கேம் மோட் சர்வே ஈஸி. ஆட்டோ கமெண்ட்ஸு வேர்ல்டு போனச்சு ஆன் பண்ணி வச்சுப்போம். நமக்கு தேவைப்படும் கொஞ்சம். ஓகே, கிரியேட் நியூ வேர்ல்டு கொடுத்தாச்சு. ஓடிங் தரேன். எப்படி வந்தாச்சு கைஸ்? எங்கே இருக்கோனே தெரியலையே. வா, ஓகே வாங்க. ஃபஸ்ட்டு இங்கே ஒரு 3 ஆட்டை தேடி கண்டுபிடிக்கணும். நமக்கு கொஞ்சம் முன்னாடி ஸ்டிக்கு வேணும். அங்கே பாருங்க, எங்க கண்ணு கெட்டணுன்னு 2 ஆடு நிற்கிது. நிற்கிது பாராமா, 1 2 3. ஆனால் என்ன பிரச்சனை? சாரி கண்ட்ரோல் இவனை கொஞ்சம் விளையாட தெரியாது கைஸ். உனக்கு இந்த கேமோட தீமே என்னன்னு தெரியாது. நீ என்ன பேசுற? சர்வேவர் தான் ஆடிட்டு இருக்கோம். என்ன பண்றது? ஓகே, அந்த ஆட்டை அடிச்சு கொள்ளும். வாங்க கைஸ். என்ன இவ்வளோ ஆடு இருக்கு? ஒன்று அடியே விடு. போடுறா ஆட போடு. என்னது ஆட போடு? ஆட அடிடா. ஓகே நான் பண்ணிட்டு கைஸ். என்ன இப்படி வாக்குறதுனே இருக்கு. அடினா என்னடா அது? அப்பா, ஒரு ஊர் கிடச்சிருச்சு கைஸ். வாங்க தம்பி, வளைங்களா? ஏன் பண்ணிட்டோங்க? வளைங்க வாங்க. கடக்கு வந்து மூஞ்சி ரவி அவ்வளோ போயிட்டாங்க. அடுத்து எங்க தம்பி கடுப்பாடு ஒருத்தர் இருந்தாப்புல. எங்க அவரு கருப்பாடு? 10 seconds later. தம்பி வாங்க. அருமையா இருக்காப்ல அவரு. அவருக்கு என்ன, அவர் வேலை உண்டு இருந்தாப்புல. நீங்க வாங்க. ஏய் தம்பி, அடி வாங்கிட்டு போப்பா. ஆமா தம்பி, அடி வாங்குறது இல்லையா? அவ்வளோதான். பெட்டு செய்ய முடியுமா? ஓகே, போய் பாப்போமா. ஃபர்ஸ்ட் மரத்தை வெட்டி போங்க. இப்ப நமக்கு வந்துட்டு கிடைச்சா ஒண்ணு எல்லாமே ஒரே கலர்ல கிடைக்கணும் மச்சான். என்னது? ஆடு எல்லாமே ஒரே கலரு. அதாவது ஒயிட்னா ஒயிட்டு, பிளாக்னா பிளாக்ல கிடைக்கணும். அப்பா நம்மளால பெட்டு செய்ய முடியும் போல. 2 இருக்கு. அது போதும். 2 தான் இருக்கு. நமக்கு 3 வேணும். அதான் எனக்கும் தெரியல. நான் போயிட்டு இருக்கேன். இது இல்ல பாரு எப்படி பார்க்காது? கிரியேட்டிவ் மோட். நான் அதுக்கு முன்னாடி பண்ணது கிரியேட்டிவ் மோடு. இது சர்வைவல் மோடு. கிரியேட்டிவ் மோட்ல வந்து சும்மா பார்த்துட்டு இருந்தோம். ஆடு ஒரே ஒரு ஆடுடா. ஓகே கைஸ், உங்கள்கிட்ட ஆடை கண்டுபிடிச்சிட்டு வந்து பேசுறேன். 2 hours later. ஆடி கிடைச்சிருச்சு கைஸ். இந்த வெள்ளாடை மட்டும் என்ன கொடுங்க. ஆடே நவுறாடே தம்பி நவுறா. வெள்ளாடு வெள்ளை ஆடை மட்டும் என்கிட்ட கொடுத்துரு. வெள்ளாடு தம்பி வெள்ளாடு நோடாடே. வெள்ளாடு வந்துட்டு கைஸ். வெள்ளாடு மாட்டிக்கிட்டாண்டு. அவ்வளோதான் கைஸ், நமக்கு நீ பெட்டு செஞ்சாச்சு. வெற்றிகரமாக 3 ஆடுகளை அடித்து கொன்று வீரனாக வந்து கொண்டிருக்கிறேன். நம்ம சந்தோஷ் அவர்கள். அவ்வளோதான், நம்ம தான் இன்னைக்கு ஒன்றுமே பண்ண முடியாது கைஸ். எவ்வளோ நேரம் தெரியுமா தேடி இருக்கேன் கிட்டத்தட்ட. மேல இருக்க ஆடு பயில போய் பார்த்துருக்கோம். ஏதோ இப்போ ஸ்டிக்கு ஏதோ பண்ணியிருக்கான், பார்ப்போம். ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஒரு ஸ்டோன் இப்போ வந்துட்டு இதை வச்சு பிக் ஆக்ஸ் நிறையா பண்ணலாம் கைஸ். ஓகேவா? பிக் ஆக்ஸுங்கிறது கல் நோண்டுறதுக்கு. இது வந்து சாப்பிடுச்சுனா 3 ஐட்டம் இல்லை, இது 3 ஐட்டம் பாரு. ஏற்கனவே நம்மள்ட்ட 3 உள் இருக்கு. பிரச்சனை கிடையாது. சும்மா ஒரு நல்லா நம்ம வீடு கட்டுறதுக்கு ஒரு இடத்த பார்க்கணும். வாங்க, நல்ல இடமா பார்க்கணும். இப்போ அந்த 5 சைடு நல்லா இருக்கு இடம். நல்லா ஆடெல்லாம் நிறையா வருது, ஸ்பான் ஆகுதுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். அந்த இடத்துல கட்டினோம்னா நமக்கு ரிசோர்ஸஸ் ஈஸியாக கிடச்சிடும். இடமும் பெருசாக இருக்க மாதிரி தெரியுது. கரெக்டாக இருக்கு. போடு பர்ஃபெக்டாக இருக்கு. இந்த இடத்துல டேட் வச்சு மூட்டோம்னா பர்ஃபெக்டாக ஆயிரும் இந்த இடமே. பாருங்க,
எத்தா இருக்கு நிலமே ஆடு பொழுது இருக்கு அடிச்சு எடுத்துப்போம். ஓகே கைஸ், இந்த இடத்துல நம்ம ஒரு பெட்டை செஞ்சு போட்டுருவோம் கைஸ். ஃபஸ்ட்டு கிராஃப்டிங் டேபிள் வைப்போம். கிராஃப்டிங் டேபிள் ஓப்பன் பண்ணுறதுக்கு எப்படி பண்ணுறதுப்பா? ஓகே ஓப்பன் ஆகிட்டு ஓகே டன். பெட்டு எங்க ரெண்டாவது இடத்துல இருக்கா? ஓகே பெட்டு எங்கே போடுறது? டேய், அதாவது வடக்கா பார்த்தா போட்டால் வீடு நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. அதனால் வடக்கால வடக்கு நம்ம வடக்கு நண்பர் வழியாகவே போட்டுருவோம். ஓகே போட்டாச்சு. பக்கத்தில் ஒரு காஸ்டிங் டேபிள் இருக்குது, இங்கே இருக்கட்டும். இதுதான் நம்மளோட இது. படி தூங்கிட்டோன்னா ரீஸ்பான் பண்ணி செட் ஆயிரும். அது கடந்துட்டு போகுது. நைட் ஆகிற வரைக்கும் ஏதாவது வேலை பார்க்கணும். நம்ம போயிட்டு பிக்காக்ஸை வச்சு அதை மைண்ட் பண்ணுவோம் கைஸ். ஓகேவா? நம்ம வந்துட்டு வீடு கட்டணும். அதுக்கு மாதிரி ஓகே ஆடு நண்பர் இருக்காரு, அவர் போய் அடித்து விளையாடுவோம் வாங்க. ஒரு பிட்டுக்கு ரெண்டு பிட்டா போட்டுக்கிறேன்டா வாடா. A few moments later. நைட்டாக போய் தூங்கிடுவோம். ஆனால் ஜாம்பி பையன் வந்துடுவான் பையன் கிளம்பி. அண்ணா எங்கே இருக்கீங்க அப்படின்னு வந்து பின்னாடி வந்து சொல்லிவான். நம்ம முதுவாக சொல்லிவான். இப்போ அப்படி படுப்பா போய் கேனா ஸ்லீப்பட்டு. ஓ நைட்டா ரீஸ்பான் பண்ணி செட் ஆகிட்டுங்க பார்த்தீங்களா? இனிமேல் இங்கே தான் ரீஸ்பான் ஆகும். அதான் நம்ம பேஸ் சபல் நான் கொண்டு வைப்பேன். உள்ள வச்சு நம்ம பெட்டை எதுக்கு ஜாம்பிலாம் வந்து தலைமையில ஏறி உட்காரதுக்கு? ஐயோ ஐயோ இல்லாத வேலைலாம் பண்ணிட்டேன்டா. ஐயோ பெட்டு சரி. டேய் பிரச்சனையா போது. இப்போ ஜாம்பி வந்துட்டானா என்னை கொண்டுடுவான் 2 செகண்ட்ல. அப்பா ஏங்க ஃபர்ஸ்ட் நைட்டுங்க மைண்ட் கிராஃப்ட்ல ஸ்பெண்ட் பண்றோம். ஃபர்ஸ்ட் நைட் ஆகுதுல, ஃபர்ஸ்ட் நைட் எவ்வளோங்க ராங்காவே இருக்கு. அது ஒன்றும் இல்லை, மைண்ட் கிராஃப்ட்ல முதல் ராத்திரியை கடந்து விட்டோம். அவ்வளோதான். நம்ம இப்போ வந்துட்டு வெளியே பார்த்தீங்கன்னா ஜாம்பி நண்பர்கள்லாம் வந்திருப்பாங்க. மேபி இப்போ சன்லைட் காரணமாக எரிந்திருப்பார்கள். அவ்வளோதான், தூங்கிட்டோம்னா பிரச்சனை கிடையாது. இல்லைன்னு வச்சுக்க ஜாம்பி நைட்டு ஃபுல்லாக வந்து உன்னை தொல்லை பண்ணிட்டே இருப்பான். சும்மா வந்து பெட்டாக்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பான் அவன். சரியாகும். ஓகே என்ன பண்ணுறது இப்போ? ஓகே கைஸ், நம்ம வீடு கட்டுற வேலைகளை ஸ்டார்ட் பண்ணுவோம். எப்படி வீடு கட்டுறது என்ற ஒரு பேசிக் ஐடியா இருக்குது, அதை வச்சு பண்ணுவோம். பேஸை ஸ்ட்ராங்காக அப்போதான் முடியும். அதான் இப்போ நம்ம பேஸ் தான் பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப இந்த வீடெலாம் கட்டுறது தானே பேசிக்கான வீடு. கண்ணாமலாம் தான் இருக்குது, பார்க்க வரல இருக்குது. ஓகே நம்ம போய்ட்டு பிளாங்க் ரெடி பண்ணிட்டு வரோம். நிறையா பிளாங்க்கு அது இருந்தாலும் வீடு கட்ட முடியும். உங்களுக்கே தெரியும், ஸ்டார்டிங்கில் இப்போ இந்த மரத்தை வெட்டி பிளாங்க் ஆக்கணும். ஓகே இப்போ தேவையான அளவுக்கு உட் எடுத்துருக்கேன். கீழே பார்த்தீங்கன்னா தெரியும், இது ஒரு ஓக் ஃபுட் ஒரு 17, என்ன விட்டுனே தெரியல, அது ஒரு 18 எடுத்து வச்சுருக்கேன். ஒயிட் கலர் விட்டு ஒயிட் விட்டு ஒரு 18 எடுத்து வச்சுருக்கோம். இதெல்லாம் இப்போ ஃபஸ்ட்டு பிளாங்காக மாற்றிடும். ஓகேவா? இப்போ பிளாங்க்கு எப்போ அது ஓட்டா அது கலர் பண்ண முடியும். இதெல்லாம் மாறிக்க இருக்கு, பிரச்சனை இருக்கு. என்னது நம்ம போய் தேவையில்ல, இதெல்லாம் ட்ராப் பண்ணிட்டு கட்டி இந்த மாதிரி எல்லாத்தையும் வச்சு எடுத்துட்டு ட்ராப் பண்ணி ஒரு 1 ஸ்டாக் இருக்குது. காட்டுட்டு எடுத்துக்கோம். இது ஒரு எவ்வளோ 1 ஸ்டாக் நினைக்கிறேன். ஒரு இங்கே ஒரு 80 இது ஒரு ஸ்டாக் 20 விட்டு இருக்குது. ஒரு ஸ்டாக்கு 8 விட்டு இருக்குது எக்ஸ்ட்ரா. ஓகேவா? இதை வச்சு நம்ம வீடு கட்ட ஆரம்பிக்கலாம் கைஸ். ஓகேடா?
ஓகே விடு. ஃபஸ்ட்டு ஓகே ஆரம்பிச்சிருவோமா? ஓகே. ஏய் ஏய் வீடோட முதல் செங்கல் வச்சாச்சு. சாரி முதல் இது அதுக்கான பிளாங்க் வச்சாச்சு. பிளாங்கு 5 minutes later. ஓகே இது கடந்துட்டு போகுது. அது ஒன்றும் இல்லை, பிரச்சனை கிடையாது, முடிக்கலாம். இப்போதைக்கு இங்கேருந்து ஒரு மேபி 5 பிளாக்கு. ஓகேவா? 1 2 3 4 5. ஓகே இப்போ அதே மாதிரி கொஞ்சமாக முன்னாடி தானே முன்னடா மேலே அப்படி வச்சு அடிக்கணும்டா. உன்னை உடச்சுலாம் போகுது கீழே. ஓ இப்படியா? அருமையா இருக்கு. ஃபர்ஸ்ட் இங்க ஒரு பிசிக்ஸ் பின்னாடி எடுத்து போடல. ஆமாம் இந்த சைடு கொஞ்சம் லேட்டாகவும் போட்டிருக்கே. இங்க இங்க கட்டிடுறா. ஓகே 4 பக்கம் ஃபஸ்ட் கட்டிடுவோங்க. 1 2 3 4. இப்போ இங்கே இங்கேருந்து வந்து ஓகே அதே The next day. எப்படியா ஏறும்? சாப்பிட்டாங்களா ஏறும். ஓகே கைஸ், கிட்டத்தட்ட ஒரு பேஸ்மெண்ட் முடிச்சாச்சு. கிட்டத்தட்ட அது இருக்கு. இப்போ நான் முன்னாடி பக்கத்துக்கு ஒரு ஐடியா வச்சுருக்கேன். அது வந்துட்டு சீக்கிரமான ஐடியாவாக இருக்கும். அது அடுத்த பாரம் நான் உங்கள் சைக்கிள்லாம் ஃபினிஷ் பண்ணிடுவோம். என்றாது சுத்தமாக முடியாது. ஓகே இந்த இடத்துல நம்ம கிளாஸ் வச்சிடலாம் கைஸ். கிளாஸ் வேணும் கலெக்ட் பண்ணணும். கிளாஸ் மேல இருக்கும். கிளாஸ் பக்கத்தில் சாண்டே இல்லையா? சாண்ட் இருக்கிற இடத்துல போய் நம்ம கிளாஸ் சாண்டை கலெக்ட் பண்ணி அதை ஃபர்னான்ஸில் போட்டு இன்னும் சாண்டு வேறு செய்யணும். கைஸ் மைண்ட் கிராஃப்ட் பற்றி தெரியாமல் பேசிட்டு நானா பார்த்தேன், ஒரு வீடியோ கூட பார்த்ததில்ல கைஸ். மைண்ட் கிராஃப்ட் பற்றி எல்லாம் நீ எதுக்கு உயிர் வாழ்கிறேன்? இப்போ எதுக்கு என் பக்கத்தில் உட்காந்துச்சு அந்தண்டா போ. போடா. ஓகே கைஸ் 10 seconds later. பாருங்க கைஸ், கெத்தா இருக்குல்ல? நல்லா இருக்கு, மாசா இருக்கு. ஆமா என்னடா இது டார் சைடு போட் சைடு கைஸ் மாசா இருக்கு. நீங்க சொல்லுங்க கைஸ் மாசா இருக்கு. நல்லா இருக்கு. ஓகே ஐயோ என்னடா ஓட்ட அண்டர் கிரவுண்டடா கைஸ் உடச்சு எடுத்துப்போம். ஏன் ஓகே ஏய் பெட்டை எப்பயுமே இப்படி பார்த்து போகணும்டா. என்னடா வடக்கு சைடா தெற்கு சைடா? அந்த சைடு போட்டு இங்கே இங்கே எப்படி இப்படி இடையிலையா? ஏய் என்னடா அது இவ்வளோ பெரிய வீடு கட்டி கஷ்டப்படுதுங்க. மேலே மாடிலாம் கட்டுவோம் கலவட்டாங்க. அதான் அடுத்த பாட்டு வந்துட்டு இருக்கும் கைஸ். அவ்வளோதான் கைஸ். அவ்வளோ இப்போ கிச்சனு கிச்சன் எந்த காலத்தில் இருக்க நீ? ஓகே வட 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 ஓகே ஏய் நான் சைடு ப்ரொடெக்ஷன் போட்டு எவனும் வரக்கூடாது. ப்ரொடெக்ஷன் என்ன ப்ரொடெக்ஷனு? ப்ரொடெக்ஷன்டா இதான் என்ன ப்ரொடெக்ஷனு? இது ஜாம்பி ப்ரொடெக்ஷன். சாம்பி ப்ரொடெக்ஷன் டார்ச் யாருங்க தாத்தா சிவாரா? ஓகே கைஸ் இன்னைக்கு மைண்ட் கிராஃப்ட் வீடியோவில் நம்ம ஒரு சரி புல்லு புல்லாக இருக்குது இதெல்லாம் ரைட்டாக எடுத்து விடுவோம். ஐயா தம்பி எடுத்து விடுப்பான் வீட்டுக்குள்ளே புல்லு வளருதுடா. கீழே இது பண்ணலாம்ல அண்டர் கிரவுண்ட் போட்டு இது ஃபுல்லாக இது பண்ணலாம்ல கவர் பண்ணலாம்ல. இந்த இதான் பண்ணுவோம். ஆமாம் முதல்ல அதுக்கு செங்காங்கல் வேணுமே நண்பா. செங்கலே இல்லை. இங்கே பாருங்க அடுத்த வீடியோக்கு வரும்போது எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு பக்காவாக வரேன் கைஸ். ஓகேவா? பண்ணிவிட்டு அடுத்த வீடியோவில் பாருங்கள். இந்த வீடியோ வந்துட்டு ஷாருக் கான் வீடு மாதிரி வைக்கணும். நம்ம கெத்தாட்டி பேலஸ் மாதிரி இருக்கும். ஓகேவா? இங்கே வெளியே வந்துட்டு ஓகே வீடாக பாருங்க கைஸ். இன்றைக்கான மைண்ட் கிராஃப்ட் வீடியோவில் ஒரு சரியான வீடு எடுத்துருக்கோம். வீடு கட்டியிருக்கோம். அருமையாக இருக்குது. ஓகே ஓகே இந்த வீடியோவில் வந்துன்னா செமையான வீடு கட்டியிருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே அவ்வளோ அந்த வீடியோ டாடா see you பாய். நன்றி வணக்கம்.